செம்மணி மனித புதைகுழி பேரபலம். அகல அகல சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்பு. அணையா விளக்கு போராட்டத்தில் வெடித்த குழப்பம். பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய ஸ்ரீதரன் எம்பி. பறிபோகும் நிலையில் திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தின் காணிகள். குருநாகல் பகுதியில் கட்டிடம் ஒன்றில் பாரிய தீ விபத்து. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவித்தல். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க மும்முரம் காட்டுகின்றது அனுர அரசு. வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள். செம்மணி விவகாரத்துக்கு பெரும் சிக்கலாக மாறிவரும் ஏஐ தொழில்நுட்ப பயன்பாடு. விடுக்கப்பட்டுள்ள அவசர வேண்டுகோள். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து 2 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்மதி தொழில்நுட்பத்தின் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அகழ்வின் போது சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி SP நிரஞ்சன் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் 2 சிறுவர்களின் எலும்புக்கூடுகளும் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனிடையே சேலை போன்ற ஒரு ஆடையும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அது முழுமையாக புதைகுழியிலிருந்து அப்புறப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் ஒரே இடத்தில் பின்னி பிணைந்த நிலையில் சில எலும்புக்கூடுகள் தொகுதியாக காணப்படுவதனால் அவற்றை துல்லியமாக கணக்கிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சிந்துப்பாத்தி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்படும் 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கையில் இதுவரை சுமார் 40 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 34 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி BS நிரஞ்சன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அணையா விளக்கு போராட்டத்தில் கிளிநொச்சியில் உள்ள தரப்பினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்பட்டமை முற்றிலும் தவறான கருத்து. இருப்பினும் இதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். குறித்த விடயத்தை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றின் நேர்காணலின் போதே அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் அணையா விளக்கு 3ஆம் நாள் போராட்டத்துக்கு கிளிநொச்சியில் இருந்து ஏராளமான மக்கள் வந்தனர். இதற்கான அழைப்பை நானும் விடுத்த நிலையில் அங்கு ஏற்பட்ட குழப்பகரமான சூழலுக்கு ஸ்ரீதரன் தலைமையில் கிளிநொச்சி தரப்பிலிருந்து வந்தவர்களுக்கு காரணம் என ரீதியில் குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த கருத்து முற்றிலும் தவறான கருத்தாகும். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், என் மீது சேறுபூசும் தனிப்பட்ட நோக்கில் மக்களை அவமதிக்கிறார்கள். அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த இடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பினை கேட்டுக் கொள்கிறேன் என அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். வரலாற்று பிரசித்தி பெற்ற திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலய காணியை அடாத்தாக கைப்பற்றும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட கன்னியா வெந்நீரூற்றுக்கு அருகில் காணப்படுகின்ற சுமார் 3 ஏக்கர் விஸ்தரமுடைய காணியை சட்டவிரோத குடியேற்றவாசிகள் சட்டவிரோதமாக கட்டடங்கள் அமைத்து கைப்பற்றி வருகின்றனர். திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்றுக்கு அருகாமையில் இருந்த காணிகள் அதன் உரிமையாளர்களால் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த காணியை கைப்பற்றும் நோக்கத்துடன் குறித்த பகுதியை சாராத சிலரால் சட்டவிரோதமாக அவசரமாக கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபையினால் தடை உத்தரவு வழங்கப்பட்ட நிலையிலும் சட்டத்தை மீறி கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த விடயம் தொடர்பாக உரிய தரப்பினருக்கு அறிவித்தும் இதுவரையில் எந்த ஒரு சரியான நடவடிக்கைகளும் இடம்பெறாமல் பாராதீனமாக இருப்பது குறித்த பகுதி மக்களுக்கு கவலையினை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக சட்டவிரோதமான கட்டடங்கள் அமைப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குருநாகலில் உள்ள கட்டடம் ஒன்றில் நேற்று பிற்பகல் பாரிய தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குருநாகல் கொழும்பு வீதியில் பதுராக்கல பகுதியில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிய புகைமூட்டத்துடன் தீ எல்லா திசைகளிலும் பரவியுள்ள நிலையில் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. தீ விபத்துக்குரிய காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இந்த தீ தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 1க்குரிய புதிய மாணவர்களை அரசாங்க பாடசாலைகளில் சேர்ப்பது தொடர்பில் சேர்க்கை செயல்முறை வழிமுறைகளை கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ளது. இதன்படி கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.moe.gov.lk என்கின்ற இணையதளத்தில் குறித்த மாதிரி விண்ணப்ப படிவங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டில் தங்கள் பிள்ளைகளை அரசு பாடசாலைகளில் 1ஆம் தரத்தில் சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வமான பாத
பாதுகாவலர்கள் மாதிரியில் இருக்கும் அறிவுறுத்தல்களின்படி தயாரிக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமர்ப்பிக்கப்படுகின்ற விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளின் அதிபர்கள் பதிவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை நாட்டில் இல்லாமல் செய்வதே தமது அரசியல் ரீதியான கொள்கையாக ஆரம்ப காலத்திலிருந்து காணப்படுவதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். தற்போது நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி பொது தேர்தலின் போதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் இதற்கான வாக்குறுதிகளை வழங்கியமை தொடர்பிலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதன்போது நிறைவுபடுத்தியுள்ளார். ஜனாதிபதியும் இந்த விடயம் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்தி வருவதோடு நீதி அமைச்சரும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை பரிந்துரைக்க ஏற்கனவே குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான புதிய சட்டங்களை வகுப்பதற்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியாவில் கூகுள் வரைபடமூடாக வனவள திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ள 25,000 ஏக்கர் காணிகள் மற்றும் குளங்களை விடுவிப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகளை முன்னெடுத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ திலகநாதன் தெரிவித்தார். வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போதே அவர் கருத்து தெரிவித்தையில் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், வவுனியா மாவட்டத்தில் வாழ்கின்ற இடம்பெயர்ந்த மக்களுக்கும் காணியற்ற மக்களுக்கும் புதிதாக திருமணம் செய்து காணிகளற்ற குடும்பங்களினதும் நன்மையினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான ஒரு தீர்வை வழங்குவதற்கான நடவடிக்கையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 2012ஆம் ஆண்டில் வவுனியா மாவட்டத்தில் கூகுள் வரைபடத்தின் மூலம் வனவள திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளையும் விடுவிக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மாவட்டத்தில் அன்னளவாக 25,000 ஏக்கர் காணிகள் அவ்வாறாக கையகப்படுத்தப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் 52,000 ஏக்கர் காணிகள் காணப்படுகின்றன. அவை அனைத்தையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரைவில் விடுவிக்க உள்ளது. அந்த காணிகளை அதன் உரிமையாளர்களுக்கும் காணிகளற்ற மக்களுக்கும் வழங்க துரிதமான நடவடிக்கையை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அத்துடன் வவுனியாவில் 849 குளங்கள் காணப்படுகின்றன. அதில் 221 குளங்கள் வனவள திணைக்களத்தின் எல்லைக்குள் அமைந்து காணப்படுகின்றன. இவற்றில் தற்போது 44 குளங்களை உடனடியாக விடுவித்து அவற்றை மீள புனர்நிர்மாணம் செய்து மக்களின் பயன்பாட்டுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காடுமண்டி காணப்படுகிற ஏனைய 149 குளங்களை மீட்டு அவற்றை சுத்தப்படுத்தி மக்கள் பாவனைக்கு விடுவிப்பதற்கான நடவடிக்கை விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த வருடத்துக்குள் அந்த பணிகள் ஆரம்பிக்கப்படும். இந்த மாவட்டத்தில் 6 பெரிய நீர்ப்பாசன குளங்கள் காணப்படுகின்றன. அவற்றை புனரமைப்பதற்காக 780 மில்லியன் ரூபாய் தேவையாக உள்ளது. அந்த நிதியை அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காணி விடுவிப்பின் முதற்கட்டமாக நெடுங்கேணியில் வனவள திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் விடுவிக்கப்பட வேண்டிய இடங்களை அடையாளப்படுத்தும் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைத்தோம். வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர், வனவள திணைக்கள அதிகாரிகள், பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்திக்கான உலக வங்கி $1 பில்லியன் நிதியை வழங்க உள்ளது. இதனூடாக வடக்கு கிழக்கு மக்களின் பொருளாதாரத்தை வளம்பெறச் செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் என அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்களை AI தொழில்நுட்பம் மூலம் மீள உருவாக்குவது பிழையான விடயமாகும் என சட்டத்தரணி பெனிஸ்லஸ் தெரிவித்தார். அத்துடன் செம்மணி பகுதியில் மனித எச்சங்களை புகைப்படம் எடுக்கும் கலைஞர்கள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை உருவாக்க வேண்டாம் என குறிப்பிடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இந்த AI தொழில்நுட்பம் ஒரு உண்மையான ஆதாரத்தின் நம்பகத்தன்மையை குறைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இவ்வாறான AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படங்களை உருவாக்குவோமானால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை குறைக்கும் ஒரு விடயமாக அமையும் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.